Hi ma, வணக்கம். This is Maga exercise 3.1 நம்ம 11th sum cosecant theta minus sin theta equal to a cube, secant theta minus cos theta equal to b cube எனில் a square into b square of a square plus 1 plus b square equal to 1 என நிறுவுக. இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறது கியூபில், கேட்டிருக்கிறது ஸ்கொயரில். கண்டிப்பாக எனக்கு ஏவும் பியும் தனித்தனியாக தெரிஞ்சாகணும். தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அடுத்தது போட முடியும். ஓகே சாமி. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், a cube equal to cosecant theta minus sin theta. அப்போது cosecant thetaன்றது யார், sin thetaவின் தலைகீழி. தலைகீழி என்னென்னா சொல்லணும், 1 by sin theta. தலை தூக்கி கீழே போகணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். 1 by sin theta மைனஸ் sin thetaவா. ஒரு பின்ன எண், ஒரு முழு எண், நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா குறுக்க பெருக்குங்க, கழித்தல்னா கழிச்சு போடணும். மேலே என்ன இருக்குது, 1 மைனஸ் சைனு பெருக்குன்னா sin square theta by sin thetaன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது, சைன் ஸ்கொயர் இருக்குது, யார் இல்லை, காஸ் ஸ்கொயர் இல்லை. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு 1. அப்போது ப்ளஸ் அந்த பக்கம் போனால் மைனஸாக மாறும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. நான் என்ன பண்ணுறேன், காஸ் ஸ்கொயர் தீட்டாவை காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதவா, பை சைன் தீட்டா. இப்போ இதில் காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம், காட் தீட்டான்னு எழுதுகிறேன், இன்ட்டு காஸ் தீட்டா. இது யார் சாமி, ஏ கியூப். சரி பார்ப்போம். சிமிலர்லி பி கியூப் ஈக்குவல் டு, சிமிலர்லியாக மக போட்டோம் அப்படின்னு சொன்னால், இங்கே கொசிக்கனுடைய தலைகீழி சைனு, சைனுடைய தலைகீழி கொசிக்கன், சீக்கனுடைய தலைகீழி காசு, காசனுடைய தலைகீழி சீக்கன், மைனஸ் தான் இருக்குது. அதனால் இங்கே காட்டிட்டா வந்துச்சுன்னா காட்டிட்டா தலைகீழியாது எம்மாடி, காட்டிட்டா வந்துடுச்சுன்னா டேன் டீட்டான்னு போடுங்க, காஸ் டீட்டா வந்துடுச்சுன்னா சைன் டீட்டான்னு போடுங்க. அதான் வரும். நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா 1 பை காஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா என்னது, சைன் ஸ்கொயர் டீட்டா பை இங்கே இருக்குது காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்போ நான் என்ன பண்ணோம், சைன் ஸ்கொயரை சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா பை காஸ்ட்னு எழுதுவோம். இதெல்லாம் எழுதுவோம் டேன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டான்னு இருக்கும். அதனால் சிமிலர்லையும் போட்டுட்டேன். ஓகே சாமி. மறுபடியும் ஏ கியூபில் தானே வந்து நிற்கிது. இப்போ நமக்கு என்ன தேவை, எனக்கு ஏ தேவை. அப்போ அந்த கியூப் இருக்கக்கூடாது. அதனால் என்ன சாமி எடுக்கணும், கியூப் ரூட் எடுக்கலாமா. தீஸ் இம்ப்ளைஸ் ஏ கியூப் த ஹோல் பவர் 1 பை கியூப் இருக்குது. கியூபு இது கியூப் ரூட்டுன்னு சொன்னாவே அடுக்கு 1 பை கியூப் ரூட்னா அது அடுக்கு 1 பை 3. அப்போ இந்த பக்கம் என்ன பண்ணோம், அடுக்கு 1 பை 3 போடணும். காட் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா த ஹோல் பவர் 1 பை 3. சிமிலர்லி பி கியூப் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஹோல் பவர் 1 பை 3 ஈக்குவல் டு, இந்த பக்கம் அதே தான், tan theta into sin theta the whole power 1 by 3. இந்த கியூப் ரூட்டை கேன்சல் ஆகிடும், கியூப் ரூட்டு ஆகிடும் சாமி, கேன்சல் ஆகிடுமா. ஸோ ஏ ஈக்குவல் டு கிடச்சிச்சு, பி ஈக்குவல் டு கிடச்சிச்சு. எனக்கு என்ன தேவை, ஏ ஸ்கொயரு. ஸோ ஏ ஸ்கொயர் என்ன சாமி, ஸோ ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஏ இது ஸ்கொயர் பண்ணோம் என்ன பண்ணோம், இந்த பக்கம் ரைட் சைடு ஸ்கொயர் பண்ணோமா. அப்போ ஸ்கொயர் பண்ண என்ன பண்ணணும், அடுக்கடுக்காக இருந்தால் பிரிக்கணும். அப்போ 2 by 3ன்னு வந்துடுமா. ஓகே சாமி. அப்போ காட் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா த ஹோல் பவர் 2 by 3. ஏன் 1 by 3 இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணா வரும் 2 by 3. ஸ்கொயர் பண்ணால் ஓரன் 2 2 by 3. ஓகே சாமி. அடுத்தது பி ஸ்கொயர் டேன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா sin theta the whole power 1 by 3 2 by 3. a square plus b square into a square cot theta into cos theta square என்ன சாமி, இந்த 2 by 3. இது இன்ட்டில் போட்டோமா, அப்படியே ப்ளஸில் போட போகிறோம். tan theta into sin theta the whole power 2 by 3 ஈக்குவல் டு, நடுவில் பெருக்கலோ வகுத்தலோ வந்துச்சுன்னா அந்த ஸ்கொயர் என்ன பண்ணலாம் சாமி, இந்த அடுக்கெல்லாம் பொதுவாக போட்டுக்கலாம். நடுவில் இது பெருக்கல், இதுவும் பெருக்கல், இதுவும் பெருக்கல், பெருக்கல் இருக்கு இல்லையா, அந்த 2 by 3 ஒன்றா போட்டுக்கலாமா. காட் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா இன்ட்டு டேன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா இன்ட்டு த ஹோல் பவர் 2 by 3 இன்ட்டு, இது இன்ட்டில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம், இதை அப்படியே வச்சுக்கலாம்.
ஸ்கொயரு கியூப் ரூட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு காட் தீட்டாவின் தலைகீழி டேன் தீட்டா. காட் தீட்டாவை எழுதலாம் 1/tan தீட்டான்னு எழுதலாமா இதை? அப்போ டேன் தீட்டா கேன்சல் ஆகிடும். இது முடிஞ்சிச்சு. இப்போ என்ன இருக்கும் இதுக்குள்ளே காஸ், இப்போ இன்ட்டு இருக்கிறதுனால அந்த பவரை தனியாக தூக்கி போடும். காஸ் பவர் 2/3 இன்ட்டு தீட்டா போடல இன்ட்டு சைன் பவர் 2/3 இன்ட்டு தீட்டா இன்ட்டு இது இந்த வடிவத்தில் மாற்றி எழுதிக்கலாம் சாமி. ஏன்னா காஸ் சைன் வடிவத்தில் இருக்கிறதுனால பை வரும்ல. காட் தீட்டா என்ன எழுதலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா முன்னாடி எழுதணும்ல, இதை எடுத்து அப்படியே எழுதலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. அப்போ இது என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வரும். த ஹோல் பவர் 2/3 ப்ளஸ் sin square theta by cos theta the whole power 2/3. இப்போ cos power 2/3 theta into sin power 2/3 theta into நடுவில் வகுத்து இருக்கிறனால தனித்தனியாக பிரித்து போடலாம் சாமி. cos power 2 2s are 4/3 theta by இது தனியாக பிரித்து போட்டால் sin power 2/3 theta ப்ளஸ் இது அதே தான் வரும் sin power 4/3 theta by cos power 2/3 theta. தனியாக இருக்குது, ஒன்றா இருக்குது, தனித்தனியாக பிரித்து எழுதுகிறோம். இப்போது cos power 2/3 theta into sin power 2/3 theta into ஒரு பின்ன எண் இருக்குது சாமி. நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்குது? வேறு மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் பெருக்கணும். குறுக்க பெருக்கணும். ஓகே, குறுக்க பெருக்கினா போட்டணும். பை போட்டலாமா? இது போட்டலாமா? இது sin பவர் 2/3 தீட்டா இன்ட்டு காஸ் பவர் 2/3 தீட்டா. இங்கே பெருக்கணும் அப்படின்னா அடிமானம் ஒன்றா இருந்து நடுவில் பெருக்கணும் இல்லையா? பெருக்கல் வந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். 4/3 2/3 கூட்டினா எத்தனை? 6/3 தீட்டா ப்ளஸ் இது என்ன வரும்? sin பவர் 6/3 தீட்டா. ரைட்மா? இதெல்லாம் புரியுதா சாமி? இங்கே பாரு 4/3 அடிமானங்கள் ஒன்றா இருக்குது, பெருக்க போகிறோம். அப்போ அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். எத்தனை முறை 3 வந்தாலும் ஒரே முறை தான் போட போகிறோம். 4 2 சேர்த்தா எத்தனை? 6. அதான் போட்டுக்கிறேன். ஓகே. ஐயோ இடங்க போயிடுச்சு. நடுவில் பெருக்கல் இது என்ன ஆகிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. 1 3 3 2 3 6 1 3 3 2 3 6 ஈக்குவல் டு இதனோட மதிப்பு 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு என்னது? 1. ஹென்ஸ் ப்ரூவ்டு. 1 தான் நிரூபிக்க சொல்லிக்கிறாங்க சாமி. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, கையை வச்சே மறைச்சிட்டேன், சாரி.